கற்போம் ஆயிரம் சேனலுடைய அனைத்து வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டிய சரியான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஆவணி 22ஆம் தேதி அன்னைக்கு வருது. இந்த நாள் சனிக்கிழமை வருது. அதனால் நாம் சனிக்கிழமையில் என்னென்ன நேரம் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்த்துட்டு எந்த நேரத்தில் வழிபடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் நாம் வழிபடணும். சனிக்கிழமையில் வரதுனால சனிக்கிழமை இருக்கக்கூடிய ராவு காலம் 9:10 மணியை நாம் தவிர்த்திடணும். அடுத்து யமகண்ட நேரமான 1:30 மணிலேருந்து 3 மணியையும் நாம் தவிர்த்திடணும். அடுத்து சனிக்கிழமை இருக்கக்கூடிய நல்ல நேரம் 7:45 காலையில் 8:45 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா சிலர் சாயந்தரம் தான் விநாயகர் பூஜை செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நாம் வழிபாடு செய்யலாம். இந்த நேரம் தான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி திதி மதியானம் 2 மணிக்கே வந்துடுது. அடுத்த நாள் இருக்கக்கூடிய சனிக்கிழமையில் 3:30 மணிக்கே முடிஞ்சிருது. அப்படி இருக்கும்போது 3:30 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைய தினத்தில் சதுர்த்தி திதி ஆரம்பித்ததுனால நாம் அன்னைக்கு இருக்கக்கூடிய நாளில் நல்ல நேரத்தை நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிலர் ஈவினிங் தான் சாமி கும்பிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய பழக்கமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய நல்ல நேரம், அதாவது மாலை நல்ல நேரம் 4:30 மணி 5 மணி இருக்குது. இந்த டைம், அதாவது இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே பொழுது இறங்குறதுக்குள்ளே நாம் வழிபாடு செஞ்சிடணும். இந்த நேரம் தான் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டிய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விநாயகருடைய சிலை சிலர் வீட்டில் வாங்கிட்டு வச்சு வழிபடுவாங்க. அப்படி வாங்குறவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முன்னாடி நாளே வாங்கக்கூடாது. சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிக்கும் போது தான் நாம் சிலை வாங்கிட்டு வழிபாடு செய்யணும். முந்தைய நாள் வாங்கிட்டு விநாயகரை நாம் சும்மா வைக்கக்கூடாது. அதனால் அடுத்த நாள் தான் வாங்கிட்டு வைக்கணும். அப்படி வைக்கும்போது விநாயகர் சிலையை வைக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நாம் கோலம் போட்டு தான் வைக்கணும். அப்படி மட்டும் இல்லாமல் நாம் செம்மண் கோலம் இருக்குது பார்த்திங்களா, அதை முக்கியமாக நாம் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் மனை வச்சு நாம் விநாயகரை வைக்கணும். அடுத்து விநாயகருக்கு இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட இலைகள் இருக்குது. அந்த இலைகளை நாம் வச்சு வழிபட்டோம்னாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக சனிக்கிழமை இருக்கக்கூடிய ராவு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்திடணும். குளிகை நேரம் காலையில் 6 மணிலேருந்து 7:30 மணி இருக்குது. அந்த நேரத்துலையும் கூட நம்ம விநாயகர் வழிபாடு செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு ராவு காலம் யமகண்டம் தவிர்த்துட்டு நல்ல நேரத்தை நாம் செலக்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு காலையிலே நம்ம சாமி கும்பிடணும். அப்படி பண்ணுறதுனால தான் இந்த பூஜைக்கு நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் சரியான நேரம் என்னங்கிறத நாம் தெரிஞ்சுட்டு வழிபாடு செஞ்சோன்னா நமக்கு பூஜை நிறைவு அடையும். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.